ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். 6ஆம் அறிவு பகுதியில் ஜனவரி 22ஆம் தேதி அயோத்தியில் ராமர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அதை பற்றி எழுத்தாளரும் ஆன்மீகவாதியுமான வாமனியிடம் கேட்போம் வாருங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், அயோத்தியில் ராமர் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடைபெற போகுது. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறேன்? அது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். அயோத்தி என்பது மக்கள் மனதிலே நீண்ட நெடுங்காலமாக ஒரு பெரிய நகரம். ராமர் ஆட்சி புரிந்த ராமராஜ்யம் வேணும்னு கேட்பாங்க. ராமராஜ்யம் அந்த கோசல நாட்டில் அயோத்தியை மையமாக வைத்து தான் அது வந்தது. அப்படிப்பட்ட ஒரு அயோத்தி ரொம்ப நாள் வரைக்கும் ஒரு 100 வருஷம் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு சாதாரணமான சுருங்கி போய் சிறிய ஒரு இடமாக இருந்தது. அது பக்கத்தில் ஃபைசாபாத்னு ஒரு ஊர், அது பெருசாக இருந்தது. அயோத்தி சின்னதாக இருந்தது. இன்றைக்கி எங்கள் கோவிலே ராமருடைய ஜென்மஸ்தானம் என்று பிரபலமாக இருந்தது. அதை அங்கே அது அழிக்கப்பட்ட பிறகும் அங்கே ஜென்மஸ்தானம், அந்த மசூதி அங்கே இருந்ததாக சொல்லுவாங்க. அங்கே மசூதியில் தொழுகைலாம் நடக்கலை. ஆனாலும் அந்த மசூதியில் என்ன சொன்னாங்கன்னா ஜென்மஸ்தான் மசூதி அப்படின்னு தான் எழுதினாங்க. அங்கே ஜென்மஸ்தான மசூதி. அது பாபர் மசூதின்னு சார் இல்லை அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. அங்கே அந்த 1880களில் ஒருத்தர் எழுதுகிறார். இங்கே ஒரு ராஜாவினுடைய சாசனத்தை அவர் எழுதுகிறார். நான் இங்கே இருந்து நான் எழுதுகிறேன், அயோத்தியில் ஜென்மஸ்தானத்தில் இந்த சாசனத்தை நான் எழுதி கொண்டிருக்கிறேன்னு அவர் எழுதுகிறார். அப்போது ஜென்மஸ்தான மசூதிக்கு நான் எழுதுகிறேன்னு அவர் எழுதுகிறார். ஆகவே அப்படியெல்லாம் இருந்த ஒரு இடம் இன்றைக்கு அங்கே ஜென்மஸ்தானம் என்று தொடர்ந்து மக்களால் எண்ணப்பட்ட போற்றி வரப்பட்ட அந்த இடத்துல இன்றைக்கி திருப்பி கோயில் வருகிறது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அந்த அயோத்தி என்கின்ற நகரம் மாநகரமாக, உலக நகரமாக, ஒரு உலக சர்வதேச விமானம் அங்கே வரக்கூடிய அளவில் ஒரு விமான நிலையம், அதே மாதிரி மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம், இப்படி எல்லாம் அமைந்து ஒரு மிக பெரும் புத்து எழுச்சியாக அங்கே உருவாகி கொண்டிருக்கிறது. ராம பக்தர்கள் நாடெங்கும் இருக்கிறார்கள் நம்ம நாட்டில். அவங்க எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை அது ஏற்படுத்துகிறது. சார், ஒரு பாபர் மசூதி இருந்த இடத்துல இப்போ ராமர் கோயில் கட்டுறாங்களே, ஆமாம், இது சரிதானா? நல்ல கேள்விதான் நீங்கள் கேட்குறது. ஆனால் என்னென்னா அந்த இடத்துல ராமர் கோயில் இருந்தது அப்படிங்கிறதுக்கு இது இப்போது நீங்கள் சரிதானான்னு கேட்டீங்க. அப்போது உச்ச நீதிமன்றம் அந்த கோவிலை கட்டுவதற்கு அது தன்னுடைய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறது. அப்போ உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு சரிதானா என்று நீங்கள் கேட்பதாக நான் இதை கொள்கிறேன். உச்ச நீதிமன்றம் எப்படி அந்த முடிவுக்கு வந்தது என்று சொன்னால், ராமர் ஜென்மஸ்தானம் இருந்ததற்கான அத்தாட்சிகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன. ராமர் இது ஒரு ஜென்மஸ்தானம் அப்படின்னா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், 16வது நூற்றாண்டு 17வது நூற்றாண்டு தொடக்கத்தில் 1604 1608 வில்லியம் ஃபின்ச் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ்காரர் வந்திருக்கார். அந்த இங்கிலீஷ்காரர் நீங்கள் அப்புறம் அவரை படிக்க போகிறீங்க, ஒரு வழக்கு வரும், அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் என்ன சொல்கிறார், இந்த இடத்துல ஜென்மஸ்தானம்னு ஒரு இடம் இருக்கிறது, இங்கே இந்துக்கள் சரையு நதிக்கு வருகிறார்கள், அங்கே குளித்து விட்டு அங்கே பிரார்த்தனை செய்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்கள் அங்கே வரக்கூடிய பக்தர்களுடைய பெயரெல்லாம் எழுதி வைத்துக் கொள்கிறார்கள், அது ராம பக்தர்கள் என்று சொல்லி அப்படின்னு. அதன் பிறகு ஒரு ஜெசுவிட்டு ஃபாதரி அங்கே வந்தார், ஒரு பெரிய விஞ்ஞானி, பெரிய பூகோள அறிஞர் அப்படிலாம் இருந்தார். அவர் என்ன எழுதியிருக்கார், இந்த இடத்துல ராம ஜென்ம பூமியில், அதாவது 18வது நூற்றாண்டு நடுவில் அவர் என்ன எழுதுகிறார், இந்த இடத்துல ஒரு தொட்டில் வச்சுருக்காங்க இந்துக்கள், அந்த தொட்டிலை சுற்றி அந்த பிறந்த ராமரை வணங்குகிறார்கள், சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார். அந்த மசூதிக்குள்ளேயே சார் அந்த இடம்தான், அந்த இடம் ஜென்மஸ்தானம். அப்போது அப்படின்னு அவர் எழுதுகிறார். அப்படிலாம் பல பேர் எழுதியிருக்கிற ஒரு தருணத்தில் இந்த இடத்துல முஸ்லீம்கள் தொழுகை நடத்தினார்கள் என்பதற்கு ஒரு சான்றை கூட, அதாவது 1528ஆம் ஆண்டு பாபர் அதை மீர்பாக்கின்னு அவருடைய கமாண்டர் எடுத்து அதை இடித்தார், அங்கே கட்டினாங்கன்னு இருக்குது. ஆனால் ஒரு மசூதி கட்டினால் அதுக்கு வக்ஃப்னு ஒன்று அமைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய பழக்கம். என்னென்னா மசூதியை கட்டினா மட்டும் போகாது, அதில் அதை நிர்வகிக்க வேண்டும்,
அங்கே வந்து சரியாக நடத்தப்படுவதற்கெல்லாம் கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அதெல்லாம் அமைக்கவே இல்லை அந்த இடத்துல. அதை அந்த ராமர் ஜென்மஸ்தானத்தை இடித்தான், அதை அங்கே ஒரு மசூதி கட்டினார்கள், ஆனால் அதை தொழுகையே இல்லை. அந்த அளவுக்கு முஸ்லீம்களும் அந்த காலத்தில் அந்த இடத்துல இல்லையோ என்னமோ, யாரும் இல்லவே இல்லை. இதையெல்லாம் பார்த்துத்தான் உச்ச நீதிமன்றம், எத்தனையோ அது வழக்கு நடந்து கொண்டே இருந்தது, அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் இதையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அகழ்வாராய்ச்சி எல்லாம் செய்து அதில் எல்லாம் பார்த்த அப்புறம் இங்கே கோவில் கட்டுமானத்திற்கு தான் இது இருக்கிறது, சான்று இருக்கிறது. அதே நேரத்தில் பலவிதமான சரித்திர சான்றுகள் இந்துக்கள் இங்கே வழிபட்டு கொண்டிருந்தார்கள் தொடர்ந்து. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்து கோவில்களை அழிப்பதே ஒரு முறையாக இருந்தது அந்த காலத்தில். அங்கே இஸ்லாமிய ஆட்சிகளின் போது நீங்கள் இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பெரிய கோயில்கள், விண்ணை முட்டும் கோபுரங்கள் கொண்ட கோயில்கள் இருக்கின்றன. வடநாட்டில் ஒன்றும் காணும், தில்லியை சுற்றி சுத்தமாக கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அதை கம்ப்ளீட்டாக தரமட்டமாக்கிடுவாங்க, அந்த இடத்துல அவங்க இதை கட்டிப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருந்தது அங்கே வந்தவர்களுக்கு. இன்னும் ஆராய்ச்சிகளில் கூட என்ன சொல்கிறாங்க, இந்த முகலாயர்கள் இருந்தவர்களை ஒரு அம்மையார் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். என்ன சொல்கிறார், அவங்கெல்லாம் திமூர், ஜெங்கிஸ்கானுடைய வழிமுறைகளில் திமூர் என்கின்ற துருக்கிய மங்கோலிய ஒரு சம்பந்தமுடைய அந்த ஒரு பரம்பரையில் தான் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் தொடர்ந்து அந்த பாரம்பரியத்தை வைத்து கொண்டே நகர்ந்தார்களே தவிர அவர்கள் தங்களை இந்தியர்களாக நினைக்கவே இல்லை என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படிலாம் இருந்த ஒரு காலகட்டத்தில் இங்கே இடத்துல இவங்க வணங்கவே இல்லை. அப்படிங்கிறதுனால தான் அது உச்ச நீதிமன்றம் தன்னுடைய இதில் அந்த இதை கொடுத்துருக்கு. இதில் எதுங்கிற இதை பார்த்து தான் கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் 1868 அந்த காலகட்டத்தில் கூட இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்தே இந்த இடத்துல ஒரு இந்துக்கள் வணங்குற ராமர் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம், ஒரு தெய்வம், அவர் பிறந்த இடம் அப்படிங்கிற கருதப்படுகிற இடம், அது 2500 வருஷமாக கருதப்படுகிற சான்றுகள் இருக்குங்கிறாங்க. 500 வருஷமாக நிறையா சான்றுகள் இருக்குது. இப்படிலாம் இருக்கக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள் வணங்கவே இல்லை. இப்படி இருக்கும்போது நாம் 2 பேரும் இதுக்கு சண்டை போட்டு நம்மளை ஒவ்வொருத்தர் கொண்டு இது பண்ணணுமா அப்படின்னு சொல்லி இங்கே கட்டிக்கங்கன்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்து விட்டார்கள். அந்த வந்த 2 பேரையுமே தூக்கிலிட்டான் பிரிட்டிஷ்காரன் என்று சொல்லுகிறார்கள். அதாவது சமரசமாக போக வந்தவர்களை தூக்கிலிட்டு கொன்று விட்டான். எதுக்காக அவங்க ஏன் நீ சமரசமாக இருக்கக்கூடாது, இந்துக்களும் முஸ்லீம்களும் பிரிந்து இருந்தால் தான் நாம் ஆட்சி நல்லா இருக்கும். ஒத்தனை ஜாதிக்கு ஜாதி வடக்கு தெற்கு மோத விட்டால் தான் நம்மளுடைய தேவை அறிவான்னு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி 1900 நம்மளுடைய காலகட்டத்தில் 1978 அந்த மாதிரி காலகட்டத்தில் முஸ்லீம்களும் இந்துக்களும் இந்த விட்டுறேன்ட்டாங்க, நீங்கள் கட்டிக்கங்கன்ட்டாங்க முஸ்லீம்கள். ஆனால் அந்த நேரத்தில் வெள்ளைக்காரன் அப்போ பிரித்தானா, இந்த காலத்தில் தான் கம்யூனிஸ்ட் பிரித்தான். கம்யூனிஸ்ட் சரித்திர ஆசிரியர்களா அதெல்லாம் விட்டு கொடுக்கக்கூடாது, இங்கே கோயில் இருந்தது அதெல்லாம் பொய் அப்படின்னு பொய் சரித்திரம் எழுதுவதையே தங்களுடைய பொழுதுபோக்காகவும் வாழ்க்கையினுடைய உயிர் மூச்சாகவும் கொண்டிருந்த இவங்க இருந்தாங்க. இடதுசாரி சரித்திரம் எழுதுகிறவங்க. எப்படியும் இந்துக்கள் நீங்கள் கட்ட விட்டுறக்கூடாது, கட்டின விட்டால் அப்புறம் இந்து எழுச்சி ஏற்பட்டு விடும், அது எப்படியாவது தடுக்கணும், பொய் சொல்கிறியோ நல்ல சொல்லியோ ஏதாவது சொல்லி தடுக்கணும்னு எல்லாம் செய்தார்கள். இப்படியெல்லாம் செய்த பிறகுதான் வேறு சில அரசியல் சதிராட்டங்கள் எல்லாம் அங்கே ஆட்சியாளர்கள் எல்லாம் செய்த பிறகுதான் அது துரதிருஷ்டவசமாக 2 பேரும் சேர்ந்து செய்ய வேண்டிய விஷயம் அதை அழித்து செய்ய வேண்டிய நிலைமை ஆகிவிட்டது. ஆனால் நல்ல வேளை அதன் பிறகு கூட அங்கே கட்டுகிறோம் என்று அது முன் எடுக்கப்படாமல் உச்ச நீதிமன்றத்தை நாடி அதுவரை பொறுமையாக இருந்து 500 ஆண்டுகளுக்கு முன் இடிக்கப்பட்ட ஒரு கோயிலை கடைசியாக 500 ஆண்டுகளுக்கு பின் இந்துக்கள் சரியான முறையிலே இப்பொழுது கட்டுகிறார்கள். இவருடைய அமைதியாகத்தான் நம்ம மக்கள்லாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதில் நடந்திருக்குங்கிறதுனால இன்னும் கூடுதலாக சந்தோஷமாக இருக்குது. சார், இப்போ குறிப்பாக வட இந்தியாவில் இந்த ராமர் கோயில் வர்றது பெரிய லெவலில் கொண்டாடுறாங்க. அதுக்கு ஏன் சார் காரணம்? வட இந்தியாவில் கொண்டாடுறாங்க, தென்னிந்தியாவிலையும் அரசியலில் இங்கே அதற்கு எதிரானவர்கள் இயக்கங்கள்லாம் இருக்குங்கிறதுனால அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் குறிப்பாக வட இந்தியாவில் பெரிய அளவில் ஏன் கொண்டாடுறாங்கன்னா, இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சோமநாத ஆலயம் இடிக்கப்பட்டாலும் அது முகமது கஜினி அப்போ தான் இடித்தான் முதல்ல. அப்புறம் திருப்பி இடித்து கடைசியில் அவுரங்கசீப் இடித்தார். அப்போது திருப்பி இடித்தாருன்னா இவங்க இடித்தாலும் திருப்பி கட்டினாங்க இந்துக்கள்.
இந்துக்களுக்கு முதல் சோமநாத் ஆலயம் மகா பிரம்மாண்டமாக இருந்தது. அடுத்ததுக்கு அந்த பக்தர்கள் அவங்கெல்லாம் சேர்ந்து கட்டினாங்க. அது சுமாராக இருந்திருக்கும். அப்படி இருந்தாலும் அழிச்சிடுவாங்க. அழித்து கடைசியில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அதை கட்டினார்கள். இது போலவே ராம ஜென்ம பூமியில் கூட பாபர் இடித்து முகலாய அவுரங்கசீப் எல்லாம் அங்கே இதெல்லாம் பண்ணியிருந்தா கூட அந்த இந்து மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை தொடர்ந்து பாராட்டி தங்களால் ஆன சிறிய முறைகளிலே அதை வணங்கி கொண்டே இருந்தார்கள். விட்டுடலை. அதில் இடிச்சுட்டான் போச்சு பயந்து எல்லாரும் ஓடிடல. அவங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு கோவில், அது கேட்டால் அதே ஜென்மபூமி கோவில்னு வச்சுருவாங்க பேரை. கோவில் அப்படியே வச்சுப்பாங்க. அதே அந்த பாவம் தான் முக்கியம் நம்ம கும்பிடுறதுல. பகவான் இந்த இதில் இந்த சிலையில் கடவுள் இருக்காரா அப்படின்னு கேட்க, மரத்தை மறைத்தது மாமத யானை. ஒரு யானை இருக்குது, அதை மரம்னு பார்த்தா மரம், யானைன்னு பார்த்தா யானை. அதுபோல் அது தெய்வம் என்றால் அது தெய்வம், வெறும் சிலை என்றால் வெறும் சிலைதான் அப்படின்னு கண்ணதாசன் சொன்ன மாதிரி அதை அப்படி நினைத்து அந்த பாவத்தோடு பார்க்கிறவர்கள் இருந்தார்கள். அப்படி தொடர்ந்து இருந்ததற்கு துளசிதாசர் அப்படின்னு அவர் வந்ததில் மக்களினுடைய அவதி மொழி, அவுதுன்னு சொல்லுவாங்க, அவத்ன்னு, அந்த அவதி மொழியிலேயே ஹிந்தியில் அவர்கள் புரிந்து கொள்ளும் மொழியிலே அப்போவே அவர் சில பேர் என்ன சம்ஸ்கிருதம் இருக்கும் பொழுது நீ இதெல்லாம் ராமர் வால்மீகி எழுதியிருக்கார், நீ இந்த மொழியெல்லாம் எழுதுற, அதெல்லாம் நியாயமா அப்படின்னு அவருக்கே ஹிந்திங்கிறது இல்லை. ஹிந்தின்னு நம்ம ஒரு நடுவில் வச்சுருக்கோம். அவதுங்கிறது ஒரு விதமான ஹிந்தி மாதிரியான ஒரு மொழி, அது வட்டார மொழி மாதிரி. அதில் அவர் எழுதி அதை அவர் பக்தி பாவம் இன்றைக்கு கூட ஒரு சில பேரெல்லாம் அந்த காலக்ஷேபம் பண்ணுறவங்க இங்கேருந்து ஒருத்தர் கப்பலில் பண்ணியிருக்கார், விமானத்தில் பண்ணியிருக்கார், கைலாசத்தில் பண்ணியிருக்கார், கனடாவில் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி அவருடைய பாட்டு பக்தி பாவம் மிகுந்த இருக்கக்கூடிய ஒரு துளசிதாசருடைய ஒரு இது. அது போய் மக்களை எல்லாம் அது ரீச் ஆகி அது அந்த பக்தியினுடைய இதை செழிக்க செய்து விட்டார் துளசிதாசர். அதனால தான் பார்த்தா அந்த துளசி ராமாயணம் ராமச்சரித மானஸுங்கிறது மானசரோவருங்கிறான் பாருங்க. அந்த மாதிரி அது ஒரு பெரிய ஒரு இதுவாக இருக்குது. சரி, அதே இங்க தமிழகத்தில் எடுத்தீங்கன்னா அதே வால்மீகி ராமாயணத்தை பின்பற்றி தான் கம்பர் தமிழ்ல ஏற்றினார். ஆனா அது இப்போத்தி பாத்தீங்கன்னா அது ஆன்மீக நூல் இல்லாம ஒரு இலக்கியமா மாற்றி வச்சிருக்கிறது காரணம் என்ன சார்? அது நம்மளுடைய நோக்கம்தான். நாம பார்த்து மனைவியாக பார்த்தால் நக தர்மிணி அப்படின்பாங்க. ஏன்னா வெறும் பெண்ணாக பார்த்தால் வெறும் பெண். அது போலவே கம்பர் பெருமானை, கம்பன் படைத்த ராமகாதை ஒப்பரிதாகிய அற்புத இலக்கியம் நினைக்கும் அப்படிலாம் எழுதுறார். இவர் எழுதிட்டு எப்படித்தானோ இப்படி கவிகளை இயற்றினான் என்றே யாவரும் வியக்கும் மாண்புளதாகிய மாபெரும் வித்தகம் அப்படின்னு எழுதுறாரு நாமக்கல் கவிஞர். கம்பர் பார்த்தா கம்பரை தொட்டா அது அந்த ஒரு அற்புதம். இப்படி ஒரு மனிதன் இருந்திருக்கிறானா, கம்பன் என்றொரு மானுடன் பிறந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் கம்பனுங்கிற ஒரு மனுஷன் இருந்தானா. அந்த மனுஷன் எப்படி இருக்கான்னா அப்படியே விஸ்வரூபம், கடவுள் விஷ்ணு எடுக்கிற விஸ்வரூபமோ பார்த்தா உலகமெல்லாம் விஷ்ணு பகவானாக தெரியற மாதிரி அந்த கம்பருடைய பாட்டு அப்படி அது ஒருடைய அற்புதத்தை நம்மளை என்னன்னு சொல்ல முடியாது. அதாவது சின்னது சொல்கிறேன் உங்களுக்கு, நீங்கள் ரொம்ப அழகாக கேட்டீங்க, அது இலக்கியம்னு சொல்கிறீங்களே, இலக்கியம் ஆக்கிட்டாங்களேன்னு. இப்போது சரணாகதிங்கிறது ஒரு பெரிய தத்துவம், அது ராமாயணத்தில் சொல்லப்படுகிறது. அப்போது ராமாயணத்தில் எங்கே வர்றதுன்னா தொடர்ந்து வரும். அதில் விபீஷணன் வருகிற பொழுது அவர் சொல்கிறாரு, அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்றாரு ராமர். அதாவது யாராவது ஒருத்தர், ஐயா என்னால் முடியலையா, நீங்கள் என்னை காப்பாற்றணும், சக்ருதேவ பிரபன்னாய, சக்ருத்னா ஒரு முறை, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி இதிச்ச யாச்சதே, என்கிட்ட கேட்டான்னா அப்படி அபயம் சர்வபூதேபியோ ததாமி, எல்லா உயிர்கள் எந்த உயிராக இருந்தாலும் சரி என்னிடம் சரண் என்று வந்துவிட்டால் நான் அபயம் தருவேன், இது என்னுடைய விரதம், இது என்னுடைய விரதம் அப்படின்னு ராமர் சொல்கிறார். இது ராமாயணத்தினுடைய ஒரு உயிர் நாடி, அந்த சரணாகதி அப்படிங்கிறது. பகவான் ஒருத்தர் இருக்கான், எல்லையில்லாத ஒரு வஸ்து. அதை சில பேர் இப்படி சொல்கிறார்கள், அந்த மதம் என்கிறார்கள், இந்த மதம் என்கிறார். அதை மனிதன் அறிய முடியுமா? என்னுடைய அறிவுக்கு சாதாரண ஒரு பூகோளம் புரிய மாட்டேங்கிறது, சரித்திரம் புரிய மாட்டேங்கிறது, பகவானை புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால்
சரணாகதி அடைந்தால் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத சொல்லும்போது, உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு முதல் பாட்டை போடுறார் யாரு? கம்பர். சரணம் சரண் சரணம் சரணமையப்பா அப்படிங்கிற சரணம்ங்கிறது வந்து தான் நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய பார்வை இவ்வளோதான், நம்மளுடைய அறிவு இவ்வளோதான். ஆனால் எல்லையில்லாத வஸ்துவாக இருக்கக்கூடிய அதை நாம் உணர முடியும் என்று ரிஷிகள் கூறுகிறார்கள். அதற்கு சரணாகதி மிகப்பெரிய வழி என்று காட்டித்தான் இப்படி போகிறார்கள். சார், இப்போ வந்து ராமாயணத்துல கம்பர் எழுதிய ராமாயணத்துல இவ்வளவு ஆன்மீக இது அது எப்படி சார் இலக்கியமா மாறுச்சு? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அதாவது என்னன்னா, நாம் எதில் என்ன தேடுறோமோ அதுதான் இருக்கும். கம்பர் அப்படிங்கிறதுல பாத்திர படைப்பு, அந்த அந்த விருத்தம் என்னும் ஒன் பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விருத்தமில் அவர் போட்டார்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாடல்களில் அவர் எழுதக்கூடியவரை அதான் பாத்திரமாக எல்லாம் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் போக போக ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இருந்த பூமி. எப்படி உபநிடதங்கள் எல்லாம் வேதம் எல்லாம் வடக்கெல்லாம் வந்தது, அந்த உபநிடதங்கள் எல்லாம் சத்திய வஸ்து எது, உலகத்தில் மனிதன் பிறந்தது எதற்காக, மனிதனுக்குள்ள ஒரு மகத்துவம் இருக்கிறதை மனிதன் உணர முடியுமா, அது எப்படி உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வழிவகைகள்லாம் சொல்லக்கூடியது வேதம் உபநிடதம். ஆனால் அது ஞானத்தேடல், பெரிய ஞானத்தேடல். அந்த ஞானத்தேடலை ஒரு உள் உணர்வோடு, இறைவனை வழிபாட்டு ஆராதனை உணர்வோடு பகவானை அடையலாம். நம்ம ஞானத்தால் அடையக்கூடிய பகவானை நாம் பக்தியால் அடையலாம் என்பதை காட்டுவதற்காக தான் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் தமிழ்நாட்டில் வந்தார்கள். அதில் இந்த ஜாதி அந்த ஜாதின்னு இல்லை, எல்லா ஜாதியில் இருக்கக்கூடிய மக்கள், மனித ஜாதியில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு அப்பாற்பட்டு விலங்குகள் கூட பகவானை அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன என்றெல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த தமிழ்நாட்டிலே ஒரு குறிப்பாக ஒரு ஜாதி துவேஷத்தை மட்டுமே மையமாக வைத்தும், மொழி வெறியை அதிகமாக முன்னே வைத்தும் ஒரு இதை முன்னெடுக்கிற பொழுது அதுவும் வெள்ளைக்காரனுடைய இது போட்டது தான். அது வெள்ளைக்காரன் சொல்லி கொடுத்தது தான். அதெல்லாம் வெள்ளைக்காரனா யார் சார்? நம்ம ஆண்ட ராபர்ட் வெள்ளைக்காரன் நம்ம ஆண்டான் இல்லையா, பிரிட்டிஷ்காரன் நம்மளை ஆண்டான். அவங்களுடைய மதமாற்றம் செய்வதற்காக வந்த பாதிரிமார்கள்லாம் வந்தார்கள். ராபர்ட் கால்டுவெல் வந்தார், அதுக்கப்புறம் ஜியு போப்பு வந்தார். அவர் கால்டுவெல் அப்படின்னா இந்த மொழிகள் எல்லாம் தனி, உங்கள் மொழி தனி அவர் மொழி தனி அப்படின்னு போட்டு விட்டார். அப்புறம் ஜியு போப் என்ன சொன்னார், அதெல்லாம் அந்த அத்வைத்தம் சித்தாந்தம் உபநிடதெல்லாம் வேற, சைவ சித்தாந்தம் வேற, இது உங்களுக்கு நீங்களுடைய பெருமை அப்படின்னு போட்டார். இதையெல்லாம் சரியாக எடுத்துக்கொள்பவர்கள், எல்லாவற்றுக்கும் சிறப்பு இருக்குது, எடுத்துக்கொள்பவர் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இதை வைத்து கொண்டு ஒரு அரசியல், ஒரு பிரிவினை அப்படிங்கிற பாவத்தை உட்கொண்டு வந்து அதன் பிறகு தெய்வ நிந்தனையையே ஒரு இயக்கமாக கொண்டு வந்து, குறிப்பாக இந்து தெய்வங்களை நிந்தனை செய்வதையே ஒரு இயக்கமாக கொண்டு வந்ததன் காரணமாக, இதுவே பரவலாக மதமாற்று சக்திகளினுடைய கையில் எல்லாம் மாட்டிக்கொண்டதன் காரணமாக, இது அரசியலானதன் காரணமாக, இதனுடைய இப்போ நான் கம்பரை பார்க்கும் பொழுது அந்த ஆன்மீக இதை தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதை பார்க்க விடாமல் அதை வந்து இப்போ வந்து இலக்கியமாக தான் சார் பார்க்குறாங்க. அதை அவங்களுக்கு இலக்கியம் மிக சிறந்த இலக்கியம். அவங்க ஏன் அப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால், தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை முன்னெடுத்து வைப்பது குறைந்து விட்டது. ஆன்மீக மேடைகளிலேயே, சமய மேடைகளிலேயே குறைந்து விட்டது. ஆனால் எப்படி சொல்லலாம்னா, இப்போ இலங்கை ஜெயராஜ் எல்லாம் அவர்கள்லாம் பல விஷயம் அந்த பெரியவர் அவரெல்லாம் பண்ணியிருக்கார். ஆனால் அவருடைய ஞான தேடலில் வரும்பொழுது அப்போது தெரியும், அவர் இதில் தெரியுது. இலங்கை ஜெயராஜ் ரொம்ப ஃபேமஸ்ஸு இதில், இங்கே பட்டிமண்டபங்கள் இதெல்லாம் பண்ணதில்லை. ஆனால் இன்றைக்கு அவரை இன்னும் டீப்பாக நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த அதே மாதிரி கிருபானந்த வாரியார் கேட்கும் பொழுது எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அப்படின்னு பார்த்தா அவர் வாய்ஸை கேட்டாலே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பூஜை செய்த ஒரு மந்திர சக்தியினுடைய வீரியம் அதில் தெரியும். அப்படிலாம் வெறும் வார்த்தையாக பேசுறதுக்கு இல்லை, வெறுமை நான் எனக்கு சமய சொற்புகள் எப்போவே செய்ய முடியும். ஆனால் எனக்கு நான் வந்து அறிவுரை கூறிக்கொள்ள விரும்பினேனே தவிர பிறருக்கு நான் கூற விரும்பவில்லை. ஏனென்றால் அதுக்கு எனக்கு அருகதை இருக்கிறதா என்று நான் நினைக்கக்கூடிய காரணத்தினால். அவங்களுக்கு அருகதை உள்ளவங்கள் அதை எடுத்து சொல்லும் பொழுது அது ஆன்மீகம் அதற்குள்ளே தெரியும். பற்று வரும். உங்களுக்கு என்ன வரும்? அதில் தெய்வத்தின் மீது பற்று வரும்.
தெய்வீக தேடலின் மீது பற்று வரும். அது இல்லாமல் வெறும் வார்த்தைகளாக பேசி காசு வாங்கின்னு போகிறதுக்கு மட்டும் ஒரு இதை பண்ணிகிட்டு இருந்தால் அது வராது. அதனால்தான் கம்பர் ராமாயணம் இலக்கியமாக உருமாற்றாங்க. நீங்கள் சொல்ல போனால் நீங்கள் கம்பன் கழகம் வந்து ரொம்ப பெரிய அளவில் கம்பன் கழகம்னு முதல்ல பண்ணி கணேசன் அவர்கள் கம்பன் அடிப்பொடி என்று சொல்லிக் கொள்வார்கள். வெறும் இலக்கியமாக இருந்தால் அடிப்பொடியாக இருப்பார்னு. அவர் வந்து ஒரே துணி கட்டி அவர் இதுவே போட வைப்பார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கணேசன் அதெல்லாம் பண்ணார். அவங்கெல்லாம் ஒரு 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 பெரிய கம்பரை வந்து ஒரு எல்லா பரிமாணமும் இருக்கக்கூடியவனாக தான் அவரை பார்த்தாங்க. அதில் அதை மாதிரிலாம் இருந்தது. நகரத்தாரனுடைய வீடுகளில் கூட கம்பராமாயணம் ஓதுவதெல்லாம் ஒரு தெய்வீக நிகழ்ச்சியாக நடத்தப்பட்டு வந்தன. புரியுதா உங்களுக்கு? தெய்வீகமாகத்தான் அந்த ராமரை பற்றி நினைக்கிறதே ஒரு தெய்வீகமாகத்தான் நினைத்தார்கள். அதையெல்லாம் போக போக மாற்றி ஏதோ கதாபாத்திரம், ஏதோ இது கத்துறது, அது ஜோக் அடிக்கிறது, பட்டிமண்டபம் பேசுறது, இதெல்லாம் ஒரு நல்லது தான் ஒரு இதில். ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பாவம் ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த பாவம்னா அந்த பாவம் எப்படி வருது உங்களுக்கு சொல்கிறேன். நான் எழுதிய ஒரு பாடல் ஒரு பெரிய இவரை பற்றி வருது. பருகிடு ராமரசம் அந்த பகவான் குனது வசம், அந்த பகவான் குனது வசம் அப்படி இருக்கும் பொழுது மகாதேவனவன் உமாதேவியுடன் சதா மகிழும் நாமம், ராமநாமம் விசாலமானதோர் விதான மீதினிலே நிலாவென்றொளிர் நாமம். அப்படி இருக்கக்கூடிய அதுதான் அந்த நாமத்தினுடைய பெருமையை பாடினாங்க. இவ்வளவு ஆன்மீகம் நிறைந்த கம்பராமாயணம், ஆமாம், அது இலக்கியமா மாத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது ஒரு ஆன்மீக பூமி. ஆமாம், தமிழகம். ஏன்னா வட இந்தியாவை விட இந்தியாவில எடுத்துக்கிட்டா ஆமாம் தமிழகத்துல அதிகமான கோயில் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இப்ப கம்ப ராமாயணத்தை இலக்கியமா மாத்தினது ஏதோ இலக்கியம் அப்படி மாத்தினாங்கன்னா நீங்க இலக்கியமா மாத்தினதுன்னு சொல்லும்போது நீங்க என்ன சொல்றதா, அதனுடைய ஆன்மீக பரிமாணங்களை மறைத்து அதை வெறும் இலக்கியமாக மட்டும் பாத்திரங்களாக மட்டும் பார்த்தது என்று நீங்கள், அது இன்றைய அரசியல். இது கம்பராமாயணத்தை மட்டும் மாத்தல. அது சரி, இப்ப வந்து ராமருக்கும் தமிழகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாதுன்றாங்களா? யார் சொல்கிறாங்கன்னா, இப்போ கேட்டீங்க நீங்கள் கம்பரை வெறும் இலக்கியம் ஆக்கிட்டாங்களே சார், இவ்வளோ ஆன்மீகமாக்குறத எல்லாம் இருக்கிறத எல்லாத்தையும் விட்டாங்களே சார் அப்படின்னு சொன்னால், ராமர் எதை குறியீடுன்னு சொன்னால் அந்த ஆன்மீக விஷயத்தினுடைய ஒரு குறியீடு ராமர். இப்போது அவர் ஒரு இடத்துல ராமர் வந்து எப்படி கேட்குறாரு அப்படின்னா, கடமைன்னு இருக்குது பார்த்தீங்களா, கடமைன்னு சொல்கிறாங்க சில பேர், அவங்களும் கடமைன்னு சொல்கிறாங்க, கடமையை நிறைவேற்ற வேண்டும்னு. கடமைனா என்ன அப்போ அப்படின்னு, அதுக்கு அர்த்தம் என்னன்னு, ராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் ஒரு இடம் வருது. கைகேயின்னு சொல்கிறா, ராமா சீக்கிரம் போ, பரதன் வந்துட போகிறானேன்னு பயம் அவளுக்கு. பரதன் தப்பி வந்துட்டான்னா, செல்ஃபோன்லாம் கால் போடாமல் டக்குரு வந்து நின்றுட்டான்னா, ராமர் காட்டுக்கு போகணுன்னு சொன்னால் ஐயோ காட்டுக்கே போகக்கூடாது, நாமனா காட்டுக்கு போகிறேன், ராமர் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாரு, அவர் கைகேயி அப்படி சொல்லும்போது கேட்குறாரு அவர், நான் அகம் அர்த்த பரோ தேவி லோகமாவஸ்து முத்சகே வித்தி மாம் ரிஷிபிஸ்துல்யம் கேவலம் தர்மமாஸ்திதம் அப்படின்னு சொன்னார்னா என்ன அர்த்தபரன், அர்த்தா அப்படின்னா காசு, பணம். நான் பணத்தையோ இந்த பதவியையோ நான் விரும்பவில்லை. நாகம் அர்த்தபரோ தேவி லோகம் ஆவஸ்து முத்சகே, லோகம் உலகம், இந்த உலகத்தை ஆள நான் விரும்பவில்லை, தலைப்படவில்லை. வித்திமாம் ரிஷிபிஸ்துல்யம், என ரிஷிகளோடு ஒருவன் என்று புரிந்துகொள். தர்மம் ஒன்றையே குறிக்கோள், அறம் ஒன்றையே குறிக்கோளாக வைத்திருப்பவன் நான். அறம், எங்கள் அப்பா சொன்னார், கொடுத்தார் ஒரு வார்த்தை, எங்கள் அப்பா சொன்ன வார்த்தை போகக்கூடாதுங்கிறதுக்காக 14 வருஷம் என்னுடைய லக்ஷ்மணன் சொல்கிறார், இதெல்லாம் நீ தர்மம்னு பேசிட்டு முட்டாள்தனமாக பண்ணிகிட்டு இருக்கியே, அப்பா அதோ சொன்னார் கொடு, நான் எங்கிட்ட சொல்லு, நான் இவங்களெல்லாம் அடித்து தள்ளிடுறேன், இந்த நாட்டை ஆளு நீன்றார். இல்லை, அப்பா சொன்ன வார்த்தை, அவன் சொன்ன வார்த்தையே அவனுக்கு காப்பாற்ற மாட்டேங்கிறான். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி கொடுக்குறான், அப்புறம் வந்து அது லட்சியம், இது நிச்சயம்ன்றான். அப்படி அல்ல, கொடுத்த வார்த்தை தான் உயிர். உயிரையே பணயம் வைத்து கொடுத்த ஐயாவனால் புரிந்து கொள்ள முடியுமா? அப்படி புரிந்து கொள்ளாத ராமரை புரிந்து கொள்ள முடியாத இருக்கிறதுனால தான் இவங்க வந்து ராமர் வந்து புரிந்துக்காம ராமரையே தமிழ்நாட்டிலிருந்து விரட்டிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு
தமிழ்நாடுல இருக்கக்கூடிய சில இயக்கங்கள் ராமரை விரோதியாக சித்தரித்து அவருக்கு அவதூறுகள் பரப்புவதற்கு சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் ராமருக்கும் சம்பந்தம் இல்லைன்னா, இப்போது நகரத்தார் தான் நல்லா கோவில் எல்லாம் கட்டினங்கள்லாம் நிறையாலாம் பண்ணாங்க, நிறையா சம்பாதிச்சாங்க பண்ணாங்க. அந்த நகரத்தார் வீட்டு பாரு, எத்தனை நகரத்தாருடைய பேரில் ராம கண்ணப்பன், ராம வீரப்பன், ராம சுப்பையன், ராம இதுன்னு வரும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட லக்ஷ்மணன் லேனான்னு வாங்க, லக்ஷ்மணன் பார்த்தா ஆயிரக்கணக்கான லக்ஷ்மணர்கள் பார்ப்பீங்க நீங்கள் இதில் நகரத்தார் மத்தியில். ஆகவே தமிழ்நாட்டோடு மிகவும் நெருக்கமான சங்க காலத்தில் பாடல் வருது, ஒரு பாட்டு நான் சொல்லியிருக்கேன். எப்படி அந்த நாயகிகள் அந்த ஒரு கதாநாயகி எப்படி சொல்கிறா அப்படின்னா, ராமரை பற்றி அவ்வளவு நெருக்கமாக வச்சு சொல்கிறா. ஆகவே அது ஒரு பொய், அதாவது ஒரு மாயம், ஒரு மாய்மாலத்தை வச்சு அவருக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லைன்னா, இங்கே ராமேஸ்வரம் இருக்குமா, நமக்கு ராமேஸ்வரம் இருக்குமா, ராமநாதபுரம் இருக்குமா? அதனால் ராமர் தமிழ்நாட்டோடு மிகவும் இணக்கமாக நெருக்கமாக இருக்கக்கூடியவர். சார் இப்போ 4 சங்கராச்சாரியார்களும் மோடி ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்யக்கூடாதுன்ட்டு அது மோதியினுடைய அவருடைய அறிக்கையில் நான் என்ன பார்க்குறேன், எனக்கு அங்கே பிரதிஷ்டையில் பங்கு கொள்வதற்கு எனக்கு அழைப்பு அனுப்பியிருக்கிறார்கள், நான் அதை மிகவும் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் என்று சொல்கிறாரே தவிர, அவர்தான் பிரதிஷ்டை பண்ண போகிறார் அப்படிங்கிறதா அது எப்படி நடக்க போகிறது அந்த இது அப்படின்னு தெரியாது. அவர் இருக்கிற மட்டும் எப்படி செய்வாங்கன்னு சொன்னால், அவர்களெல்லாம் மற்றவர்களெல்லாம் அதை முன் எடுத்து காட்ட அவரும் அதில் பங்கு பெறுகிறார் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, சங்கராச்சாரியார் 4 பேர் எல்லாருமே யாரும் அதை எதிர்க்கிறாங்கன்னு சொல்கிறது தப்புங்கிற செய்தியெல்லாம் வந்துடுச்சு. சிங்கேரி ஆச்சாரியாலாம் அதை வரவேற்று தான் சொல்லி ராமரை பற்றி நீங்கள் நினைக்கணும்னு அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எல்லாரும் இல்லை. அதுக்கு ஏற்கனவே சில சங்கராச்சாரியார்களெல்லாம் அரசியல் ஒரு இதில் எடுத்து பாரபட்சமாக இருந்து காங்கிரஸுக்கு அப்படிலாம் இருந்திருக்கிற இதெல்லாம் இருந்திருக்கு என்ன. ஆகவே சங்கராச்சாரியார்களை திடீர்னு அவங்கள கொண்டு அவங்களே ஏற்கலை அப்படிங்கிறதல்ல. அது ஒன்று. அவங்கள ஏற்கிறாங்க, சில பேர் வரல. எல்லாரும் தான் எல்லா கும்பாபிஷேகமும் நடக்குதா? எத்தனையோ கும்பாபிஷேகம் நடக்குது. திருவண்ணாமலையில் அங்கே நடந்தது. நீங்கள் என்ன சங்கராச்சாரியர்லாம் இருந்து பண்ணாங்க? அப்படிலாம் கிடையாது. அவங்க எல்லா கும்பாபிஷேகத்துக்கும் இருக்கணும்னு இல்லை, வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 2 சங்கராச்சாரியார்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னொன்று, இந்து மதத்தை, இந்து சமயம், இந்து மக்களை பெரும்பான்மை என்று கூறிக்கொண்டு மற்றவர்களாம் சிறுபான்மைன்னு நீங்கள் கட்டமைத்திருக்கிறீர்கள். இதில் இருந்த இந்து சமயத்தில் இருக்கக்கூடிய சில மத குருக்கள் நாங்கள் அதில் சேரலை, நீங்கள் இதில் இருக்கேங்கலேருந்து வருது. இந்து சமயம், இந்து மக்கள்ங்கிறது ஒரு பெரும்பான்மை கிடையாது. அவர்கள் பல்வேறு விதமான நம்பிக்கைகள், பல்வேறு கொள்கைகள்லாம் உடையவர்கள். அப்படி இருக்கும்பொழுது இந்த இந்து மக்கள் பெரும்பான்மை என்கின்ற ஒரு பொய்யை தான் இந்த சங்கராச்சாரியார்கள் சிலருடைய கூற்று நிரூபிக்கிறது என்று நான் கருதுகிறேன். சார் இப்போ அயோத்தியில ராமர் டெம்பிள் வந்துட்டா இப்ப திருப்பதியுடைய ஃபேமஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அது சார் அப்படின்னு சில பேர், திருப்பதி மிக மிக இதிலேருந்து இந்த கேள்வியிலேருந்து ஒன்று நான் உணர்கிறேன். திருப்பதி மிக மிக உச்சத்தில் இருக்கிறது. இப்போ அயோத்தி உச்சத்துக்கு போகிறது என்று நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள். அப்போ அது உச்சத்துக்கு போனால் திருப்பதியுடைய மவுசு குறையுமே என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். குறையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது. இப்போ நம்ம இது இருக்கு, ஐயப்பன் இது இருக்கு, அது குறையுமா? அது குறையாது. அது போலவே அது ஒன்று. அப்புறம் அயோத்தி என்பது ராமர் என்கின்ற ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒரு கான்செப்ட் நம்ம இதில் இருக்குது. எனக்கு பிடித்த தெய்வம் அப்படின்னு நீ கிருஷ்ணரை வணங்கலாம், ராமரை வணங்கலாம், சிவபெருமானை வணங்கலாம், சிவபெருமான் இந்த வடிவத்தில் வணங்குறான். அப்படி ஏகப்பட்ட நெகிழ்வுத்தன்மை உடையது தான் இந்து சமயம். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் திருப்பதி சுவாமியை பார்த்தீங்கன்னா அவர் எதை குறிக்கிறார் அப்படின்னா, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் மக்களுக்கு, குறிப்பாக பொருட்செல்வத்தை அதிகமாகவும், அதே நேரத்தில் கடவுள் அப்படின்னா அவர் பொருள் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனசு, ஒரு நல்ல புத்தி, ஒரு நல்ல இது எல்லாம் கொடுக்கறது அப்படி இருக்குது. ஆனால் குறிப்பாக பொருட்செல்வத்தை கூடுதலாக கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீனிவாச பெருமாள். இப்போது ராமருங்கிறது யாருன்னா அவர் தர்மத்தினுடைய வடிவம். அந்த தர்மம் அப்படின்னா என்னென்னா, என் நாடு அப்போ காப்பது என் தர்மம். அரசன்னா காப்பது மக்கள் தான், அவருடைய நன்மை தான் என்னுடைய தலையாய விஷயம்னு நினைச்சார் ராமர். அதுபோல ஆட்சி தர்மம்,
நம்முடைய ஒழுக்கம், இந்த தர்மம், இதெல்லாம் குறிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய ராமபெருமான் இப்படி நாட்டினுடைய வாழ்க்கையில், இந்த இந்திய மக்கள், பாரத மக்களினுடைய வாழ்க்கையில் கடமை முக்கியமாக எண்ணி நம்முடைய கடமையை நாம் ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற உணர்வுகள்லாம் வந்து நாம் நல்லவனாக இருக்கணும், ஒழுக்கம் உள்ளவனாக இருக்கணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவனாக இருக்கணும், வீரராக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தன்மைகளெல்லாம் இந்த நாட்டில் வளர்வதற்கு இந்த ராமபிரானுடைய அந்த தெய்வத்தினுடைய சாநித்தியம் நமக்கு வழிவகுக்கும். அதே இவர் எப்படி கொடுப்பார்னா எல்லாத்தையும் வள்ளி அள்ளி கொடுப்பார். ஆகவே 2 பேரும் நமக்கு தேவை. இங்கேருந்து இங்கே போயிட்டாங்கன்னா இங்கேருந்து போய் அயோத்தி போவாங்க, அயோத்தியிலேருந்து போயிட்டு அங்கே வேறு ஒருத்தரை பார்த்துட்டு வருவாங்க. அதனால் ஒருத்தரை தான் கும்பிடணும், ஒருத்தர்கிட்ட தான் போகணும் அப்படிங்கிறது இந்து மக்களினுடைய இது கிடையாது. ஆகவே 2 இதையும் அவர்கள் ஏற்பார்கள். 2ஐயும் அவர்கள் தங்கள் நெஞ்சோடு இணைத்து, அது மட்டும் இல்லை, இன்னும் இந்த உணர்ச்சி பெருக இவ்வளவு மக்கள் தான் போய்கொண்டிருந்தார்கள், இவ்வளவு 30 கோடி 20 கோடி மக்கள் இப்படி இருந்து போய்கொண்டிருந்தார்கள், இன்னும் 50 கோடி மக்கள் எல்லா இடத்துக்கும் போவார்கள். ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, அயோத்தியில் ராமர் கோயில் வந்தாலும் திருப்பதியுடைய மகத்துவம் குறையாதுன்றீங்க. திருப்பதியினுடைய மகத்துவம் குறையாதது மட்டுமல்ல, நம்முடைய பாரத நாட்டினுடைய மகத்துவம் மிகப்பெரிய அளவிலே ஓங்கும். இந்த உலகளாவிய முறையில் அதை எல்லாரும், அந்த மக்களும் அங்கே உணர்வார்கள் யார் எப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்முடைய நாடு இன்னும் சுபிட்சம் அடையும் என்று தான் நான் கருதுகிறேன். சார், ஜெம் டிவிக்காக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி மிக்க நன்றி சார். நன்றி.